கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை துண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை துண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என்னை படிப்பு? அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என் மெய் படிப்பு? அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. நீ இரக்கம் செய்து நிலை குலைய வைப்பதா நிகழ்நிலையின் உயர் பரீட்சை? நிகழ்காலம் கற்றாலும் அதில் வாழ முடியாத உயிருக்கு என்ன தீட்சை? யார் தீட்சை தந்தாலும் கடவுளே நான் என்னும் அகங்காரத்திமிழ் பிடிப்பு. நீ தீட்சை தந்துமே காலமுன் படியேற்றி வைப்பதுன் பெரும் பொறுப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை துண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கர்மமும் கர்வமும் மாயையும் சேர்ப்பித்து
செய்தென்னை செயலாக்கினாய் செயலற்ற செயலாக்கி மலமென்னை அமலமாய் ஆக்குமுன் செயலாக்குவாய் என் செயல் யாவிலும் நின் செயலோங்கவே இருப்பெனும் கால சாட்சி சூரிய கவிராய சொற்களில் பொருளான கால பிரமாண்ட காட்சி கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே இதுவா என் மெய் படிப்பு அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு காலக்கணக்கின் ஞானக் கணக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவனின் ஆணவம் பிரார்த்தனைகள் புலம்பல்கள் நம்பிக்கையில்லாதவனின் ஆணவம் வழிபாடுகள் சடங்குகள் ஞானமில்லாதவனின் ஆணவம் தீட்சைகள் பயிற்சிகள் பதுங்கிக் கொள்பவனின் ஆணவம் மதங்கள் சங்கங்கள் சபைகள் பீடங்கள் குருவே கடவுள் என்போனின் ஆணவம் ஜீவ சமாதி ஸ்தலங்கள் எல்லாம் ஒடுக்கம் காலக்கணக்கு உன் கற்பனா தத்துவ ஆணவ கசடழிக்கும் நிர்மலத்தின் பொங்கல் காலக்கணக்கு உன் கற்பனா தத்துவ ஆணவ கசடழிக்கும் நிர்மலத்தின் பொங்கல் இது பொங்கிக் கொண்டே இருக்கும் பிரபஞ்ச பேரதிர்வின் ஞான அசல் நிகழ்கால நித்திய பரிசாசனம் யுக பிரம்மாண்டத்தின் சிம்மாசனம் மனித பிறவியின் நிலை என்ன படைத்தவனே நீ சொல்வாயா ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே விடைதான் சொல்லிட வருவாயா கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ மனித பிறவியின் நிலை என்ன படைத்தவனே நீ சொல்வாயா ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே
விடைதான் சொல்லிட வருவாயா? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனாய் வாழுகின்றான். இல்லாததையே தேடி தேடி இருப்பினை உணர மறுக்கின்றான். எதிலோ முடங்கி இதுதான் இதுதான் என்றே ஒடுங்கி தவிக்கின்றான். நல்லது என்று எதன் பின்னாலோ சென்றவன் சரியை மறக்கின்றான். மும்மல சுமையின் பொதிமாடான பிறவிக்கு விடுதலை தருவாயோ? தத்துவ கற்பனை சாக்கடை புழு என் கைத்தலம் பற்றிட வருவாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? பெருமை பேசி ஆர்ப்பாட்டங்களை தேடுகின்றான். அரிதாரத்தால் முகம் அதை மூடி அஸ்திவாரத்தை ஆட்டுகின்றான். உடையும் பானை குடுவை நிரப்ப கடல் நீர் முழுதும் வேண்டுகின்றான். கரை கடக்காத ஆசை புயலின் வேகம் அறியாவொடுகின்றான். கர்மம் வளர்த்து ஆணவம் ஏற்றிய மாய்கையை நீக்கிட எழுவாயோ? புரியா சூத்திர புதிரை உடைக்க புது ஆயுதமாய் முளைப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும்
நீதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலைதான் என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? சொல்லுவான். பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம் என்ற 4 படிநிலைகளில் அவன் சொல்ல வந்ததை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் ஒடுக்கம் எனும் ஆணவம். இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு. 5வது படிநிலையில் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையில் அவன் சொல்லவில்லை, சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். வா மகனே, ஒளி மையம் வா. ஒடுக்கம் அழிக்கும் சூத்திரம் பயில ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் அதிரும். மனித பிறவியின் ஜென்ம லாபமான பிறவி பெரும் பயன் விளங்கும். சகலமும் சித்தி பெறும்.